நமது பூமி ஆன்மீக கலாச்சாரம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னும் பார்ப்போம். கோத்திரம் என்றால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஆண் வர்க்கம், அதாவது நம்ம ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு கோத்திரம் என்பதை இயல் தமிழில் கூட்டம்னு சொல்லுவாங்க. கோத்திரம் என்றால் ஒரு குடும்பத்தில் தலைமுறையாக வரும் ஆண் வழி வர்க்கம். ஒரு ஒரு கோத்திரத்தில் பிறப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி முறை உள்ளவர்கள். அப்போது அந்த முன்னோர்கள் சொன்ன கோத்திரத்தோட அர்த்தத்தை பாருங்கள். அந்த குடும்பம் விரிவடைஞ்ச போது கோத்திரமாக மாறியது. அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு சகோதரன் சகோதரி 5 பேர் இருக்காங்க. அந்த அந்த அதே மாதிரி அவங்க தலைமுறைக்கு முன்னாடி ஒரு தலைமுறைக்கு முன்னாடி அதுதான் கோத்திரம் சொல்லுவாங்க. அப்போ கோத்திரன்னு சொல்லி சொல்லுக்கு வர இவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது. அப்போது நம்ம யதார்த்தமாக குடும்பங்களும் கோத்திரம் பார்த்து பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு யதார்த்தமாக பேசிட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் அதுக்குள்ளே ஏகப்பட்ட விஷயங்கள் அடைஞ்சிருக்கு. ஒரு குலம் என்பது பார்த்திங்கன்னா ஒரு ஜாதிக்குள் இருக்கும் பல கோத்திரங்களை சேர்த்து மொத்தமாக சொல்வது. இந்த குலம் கோத்திரம் இரண்டுக்கும் உள்ள அடிப்படை வித்தியாசத்தை நம்ம இந்த கல்யாண சில விதிகள் உண்டு, அதன் மூலம் நம்ம புரிந்து கொள்ளலாம். அப்போது நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம், நம்ம ஒரு திருமணத்திற்கு ஒரு பொண்ணு தேடி போகிறோம், இல்லைன்னா ஒரு மாப்பிள்ளை தேடி போகிறோம். ஒரு கல்யாண விஷயத்துக்காக நம்ம காலை முன்வைக்கும். அப்போது அந்த முன்னோர்கள் சொன்ன குடும்பம் குலம் கோத்திரம் இந்த விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா விவாகரத்துகள், நிறைய பிரச்சனைகள், ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நாட்டில் நடந்துகிட்ருக்கு. அப்போது ஒரு திருமணத்துக்காக நம்ம ஒரு காலை முன்வைக்கும்போது அந்த குடும்பத்துக்குள்ளே நம்ம என்னென்ன விஷயங்கள் பார்க்கணும், எப்படி ஒரு பொண்ணை கொடுக்கணும், இல்லை எப்படி ஒரு மாப்பிள்ளையை தேடணும், இல்லை எப்படி ஒரு பொண்ணை தேடணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்போது நம்ம ஒரு வரனை தேடணும்னு வச்சுருக்கு. ஒரு மாப்பிள்ளை நமக்கு ஒரு பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ளை தேடிட்டு இருக்க பட்சத்தில் அந்த குடும்பம் குலம் கோத்திரம் அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ளே அவங்க எத்தனை சகோதரங்கள் இருக்காங்க, அவங்க வழி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்களான்னு முதல்ல பார்க்கணும். இதை நான் பொண்ணை கொடுக்க அதையே நம்ம ஆராய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்குது முக்கியமான விஷயங்கள். ஏன்னா ஒரு சகோதரங்கள் இருந்தால் ஒரு 3-4 பேர் சகோதரங்கள் இருந்தால் ஒரு 90% அவங்க குணங்கள் எல்லாம் ஏகதேசம் ஒன்று போல தான் வருது. குணங்கள் எல்லாம் ஒன்று போல தான் வரும். அது ஏன்னா இந்த முன்னோர்கள் நம்ம பழைய ஆட்களில் சொன்ன விஷயங்களில் பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் இருக்க பார்த்தே அது ஒரு கொலையில் உள்ளன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் ஒரு கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சு வழக்கமாக இருக்கும், அது ஒரு கொலையில் உள்ளதான். ஏன்னா ஒரு கொலையில் உள்ளதுன்னா ஒரு தேங்காயில் எப்படி இருக்குதோ அந்த ஒட்டுமொத்த அந்த ஒரு தேங்காய் எப்படி இருக்குதோ அதே மாதிரி அந்த 50 தேங்காய் ஒன்று போல இருக்கும். அதுதான் ஒரு குறையில் உள்ளவன்னு சொல்லுவாங்க. அப்போது அதுபோல தான் அந்த குடும்பத்துக்குள்ள அவளோட சகோதரி எப்படி இருப்பா, அவளோட அப்பா அம்மா எப்படி இருப்பா, அப்படி அதையெல்லாம் நிர்ணயித்து தான் அவளோட குணநலன்களும் கண்டிப்பாக அமையும். அதுதான் குடும்பம் குலம் கோத்திரம் சொல்லுவாங்க. அப்போது அவங்க குணநலன்கள் அவங்க ஒற்றுமையாக வாழ்கிறாங்கன்னு முதல்ல சிந்திக்கணும். அதை பார்த்த பிறகு தான் நம்ம அடுத்த காரை முன்வைக்கணும். ஏன்னா நிறைய காரியங்கள் விவாகரத்து நடந்துட்டுருக்கு, நிறைய பிரச்சனை நடந்துட்டுருக்கு. ஒரு பொண்ணு ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எவ்வளோ கஷ்டம் உண்டு, ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா இந்த வீடியோ போடுறது முக்கியமான காரணமே நான் 5 சகோதரர்களுக்கு கூட பிறந்தவன், அதனால் இந்த வழி நல்லாவே தெரியும். நிறைய வீடியோ தான் அனுபவ வீடியோ தான் போட்டுட்ருக்கேன். அப்போது என்னோடய வீட்டில் பார்த்தீங்கன்னா 5 சகோதரி மாதிரி அவங்க ஓரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ 5 சகோதரிகளுக்கும் அடுத்து அவங்களுக்கு மருமக்கள் பிள்ளைகள் இருக்குது. என்னோடய மருமக்களுக்கு 3வது சகோதரிக்கு மூத்த பையனுக்கு சமீபத்தில் திருமணம் முடிச்சுது. அப்போ நான் சொல்லுது அந்த குடும்பம் குலம் அந்த வழி பார்க்கணும். அந்த வழி பார்த்தா அவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒற்றுமையாக வாழ்கிறாங்களா இல்லையா, நல்லா வாழ்கிறாங்களா பார்த்து நீங்கள் தீர்மானித்து அதுக்கப்புறம் அந்த மீதி உள்ள காரியத்தை தீர்மானிக்க. ஏன்னா அந்த குணநலன்கள் தான் அவருக்கு இருக்கும். ஒரு வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு தாய் 2வது கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கு. ஒரு சகோதரி திருமண வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஒரு அந்யோன்யம் இல்லாமல் இருக்குது. அடுத்த சகோதரன் பார்த்தீங்கன்னா அவனும் வாழ்ந்துட்டுருக்கான், ஏதோ வாழ்ந்துட்டுருக்கான். அப்படி இந்த 3 பேர் இப்படி இருக்க 4வது ஒரு பையனுக்கு பொண்ணு கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் செய்யணும். அந்த இடத்துல கண்டிப்பாக அதில் யோசிச்சு செய்யணும். இல்லைன்னா அவனும் அந்த வழி வந்தவன தான் இருப்பான். நிச்சயமாக இவனுக்கு சிறந்த திருமண வாழ்க்கை இருக்காது. அதனால் நம்ம ஒரு கல்யாணம் சொல்லுது 1000 காலத்து பயிர். அப்போது இதுக்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் அடங்கியிருக்கு. இதில் முக்கியமாக பாதிக்கப்பட நம்மளை மாதிரி நடுத்தரப்பட்ட வீடுகள் தான். ஏன்னா நல்ல காசு வசதி உள்ள ஒரு விஷயம் எல்லாம் வெளியே வராது, அப்படி அமைக்கிடும். அந்த விஷயங்கள்லாம் நம்ம போட்டு அமைக்கி விட்டுருவாங்க. ஏன்னா ஒரு பாவப்பட்ட இந்த வீட்டில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஒரு ஏழை வீட்டில் ஒரு விஷயம் நடந்ததுன்னா ஊரே பாடுற மாதிரியாகவும் 2ம் கூட்டு ஒரே பிரச்சனை மாதிரி ஏதோ ஒரு கலப்பெற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க. மீதி உள்ளவங்க 10 கல்யாணம் பண்ணாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால்
நம்மளை மாதிரி அன்றாடம் ஒரு கூலி வேலை செய்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ஒரு திருமணம்னு சொல்லி ஒன்று இறங்கும்போது பார்த்து கவனமாக செய்யணும். ஏன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, நமக்கு பொறுமை மிகவும் முக்கியம். அந்த விஷயத்தில் பொறுமை தான் முதலிடத்தில் இருக்குது. ஏன்னா அந்த குடும்பத்துக்கு உள்ள தாய் தந்தை பொறுமையாக இருக்காங்களா, இல்லைன்னா ஒரு பையனை கொடுக்கணும்னா அவனுக்கு சகோதரி பொறுமையாக வாழ்ந்துட்டு இருக்காளா, சகோதரன் பொறுமையாக வாழ்ந்துட்டு இருக்கானா, அந்த பொறுமை மிகவும் அவசியம். அந்த காரியங்களெல்லாம் பார்த்து தான். ஏன்னா ஒரு திருமணம் சொல்லியது ஒன்று தான் வாழ்க்கையில். நான் நிறைய கதையில் பேசியிருப்பேன். திருமணம் சொல்லியது ஒன்றா இருந்தால் தான் நமக்கு மங்களமாக இருக்கும். ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்கிறதுக்கு ரெண்டாவது வாழ்க்கை அது ஆகவே ஆகாது. ஏன்னா ரெண்டாவது உள்ள வாழ்க்கை ஒரு அமங்கலமான வாழ்க்கையாக தான் இருக்கும். ஒரு 100க்கு ஒரு 10 இடத்துல தான் ரெண்டாவது வாழ்க்கை நல்லா இருக்கும். அப்போது நம்ம ஒரு முன்வைக்க கால பார்த்து கவனமாக வைக்கணும். இதே மாதிரி தான் நான் பொண்ணடிக்க கதையை சொன்னேன். ஒரு ஆம்பளை வந்துட்டு ஒரு பொண்ணு தேடிய இடத்துலையும் இதே மாதிரியான கதைகள் இருக்கான்னு பார்த்து ஆலோசிச்சு நல்லது. ஏன்னா நான் ஒரு இதில் பட்சமாக பேசிட்டு நினச்சிட்டு இருப்பாங்க. இரண்டு பக்கமும் குடும்பம் கோத்திரம் பார்த்து எடுத்தால் நல்லது. நம்ம வாழ்க்கையில் இது ஒரு முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் பல அனுபவங்களை வச்சு நான் இந்த வீடியோ பதிவை போட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது எதிர்கருத்துக்கள் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கலாம். ஏன்னா நமது பூமி ஆன்மீக கலாச்சாரம் உங்கள் சேனல். இதில் வந்துட்டு உங்கள் கருத்துக்களை முதல்ல தெரிவித்தா நானும் அதுக்குள்ளே பதிலை தரேன். நான் சொன்ன கருத்தில் ஏதாவது வேறுபாடு வித்தியாசங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். ஓம் நம சிவாய.